வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜென்ரலாக அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன ஜோன்ஸ் இருக்கும், ஓகே, அதில் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுலேயே கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. மெரைன் ஈகோசிஸ்டம்னா என்ன, வெட்லேண்ட்ஸ்னா என்ன, ப்ளஸ் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம்னா என்ன, சால்ட் வாட்டர் ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா லேக்ஸு, ரிவர்ஸு, ஸோ இதை பற்றிலாம் பார்த்துட்டோம், ஓகேவா. வெட்லேண்ட்ஸு இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த ஈகோசிஸ்டம் பற்றிலாம் பார்த்துக்கணும். இன்னைக்கு மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம் பார்க்க போகிறோம். மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம் அப்படின்றது என்ன, இட்ஸ் அ சால்ட் வாட்டர் ஈகோசிஸ்டம். மெரைன் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், சால்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்னைக்கு சால்ட் வாட்டர் ஈகோசிஸ்டம், பிராக்கிஷ் ஈகோசிஸ்டம் வந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மெரைன் ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்றது, மெரைன் ஈகோசிஸ்டம் இஸ் அ சால்ட் வாட்டர் பாடி including oceans, sea, estuaries, lagoons, mangroves and the coral reefs. இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரைன் எக்கோசிஸ்டம். மெரைன் அப்படின்னா ஓஷன்மா, சால்ட் வாட்டர். எக்கோசிஸ்டம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, அங்கே இருக்கக்கூடிய பயாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸு, ஏபயாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. அப்போது மெரைன் இக்கோசிஸ்டம் அப்படின்னா எதெல்லாம் சால்ட் வாட்டராக இருக்கோ, பிராக்கிஷ் வாட்டராக இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெரைன் இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓஷன்ஸ் என்னவாக இருக்கும், சால்ட் வாட்டராக இருக்கும். சீலையும் சால்ட் வாட்டர் இருக்கும். எஸ்டோரிஸில் சம்டைம்ஸ் சால்ட் வாட்டர் இருக்கும், சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பிராக்கிஷ் வாட்டர் இருக்கும். ஒரு மாதிரி சால்ட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் வாட்டரும் இல்லாமல் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ்ஸ், கோரல் ரீஃப்ஸ், இது எல்லாமே மெரைன் ஈகோசிஸ்டம்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஓகே. பிலிம்ஸில் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டம் ஆர் த லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டம் ஆன் தி எர்த். ஏன்னா 70% ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் என்னதான் இருக்குது அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டம் தான் இருக்குது, சால்ட் வாட்டர் தான் இருக்குது. இப்போ 70% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இருக்குது, அதாவது எர்த்தில் 2/3 என்ன இருக்குது அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டம் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ 2/3 என்ன இருக்குது அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டம் தான் இருக்குது. இந்த 2/3ல் 97% ஆஃப் டோட்டல் வாட்டர் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்றது. அப்போது 97% ஆஃப் டோட்டல் வாட்டர், அதாவது 100% வாட்டரில் 97% என்னவாக தான் இருக்குது, சால்ட் வாட்டராக தான் இருக்குது. இப்போ ஒன்லி 3% ஆஃப் வாட்டர் தான் என்ன இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது அப்படின்னு. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்த லேக்ஸு, ரிவர்ஸு, ஐஸ் கேப்ஸு இதில் இருக்கக்கூடியது இந்த 3% ஆஃப் வாட்டர். அப்போ ஹியூமன் கன்சியூமபிளாக சாப்பிடக்கூடிய, ட்ரிங்க் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3% தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற 97% ஆஃப் வாட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டமில் இருக்குது அப்படின்றத ஃபேக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை என்ன அப்படின்னா ஃபுட்டு கொடுக்கும், ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், ஓகே, ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது, கிளைமேட் ரெகுலேஷன், பயோடைவர்சிட்டி ஹேபிடேட் அண்ட் லைவ்லிஹுட். இதெல்லாம் வந்து ஒரு மெரைன் ஈகோசிஸ்டமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெரைன் ஈகோசிஸ்டம். மெரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, ஓஷன்ஸ் பார்த்தோம், எஸ்டோரிஸ் பார்த்தோம், சீஸ் பார்த்தோம், இது எல்லாமே மெரைனோட ஈகோசிஸ்டம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஓஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓஷன்ஸ் அப்படின்றது இஸ் அ லார்ஜஸ்ட் வாட்டர் பாடி, அப்படி தானே. ஓஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய வாட்டர் பாடி. இது எவ்வளோ கவர் ஆயிருக்கு அப்படின்னா 361 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் ஆயிருக்கு. 70% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓஷன்ஸ் அப்படின்றது சீ சோர்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு டீப் ஓஷன் வரைக்கும் அடுத்த காண்டினென்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. அதில் 70% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் என்னவா இருக்குது, ஓஷனாக இருக்குது அப்படின்றது. ஈக்காலஜிக்கல் ரோல் ஆஃப் ஓஷன், ஓகே. ஓஷன்ஸோட ஈக்காலஜிக்கல் ரோல் என்ன, அது ஈகோசிஸ்டமில் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன்மா. ஸோ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் எப்படி வந்து ஒரு ஓஷன் ஈகோசிஸ்டமில் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஓஷனில் இருக்கக்கூடிய பிரைமரி ப்ரொடியூசர் பற்றி பார்த்துருப்போம். அவங்க தான் யார் அப்படின்னா பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிளாங்டன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தாவே, ஓகே, அந்த ஃபைட்டோ பிளாங்டன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஓகே. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தாவே அந்த இடத்துல என்ன பண்ணும், ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஓஷனில் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது அங்கே இருக்கக்கூடிய லைஃப்ஸை சப்போர்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கார்பன் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப் 25% ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் CO2 எமிஷன். ஸோ நம்ம எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஃபேக்ட்ரிஸ் மூலமாக, ஓகேவா, ப்ளஸ் என்னென்னா வெஹிக்குலர் மூலமாக நம்ம எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடில் 25% யார் அப்சர்வ் பண்ணிக்கிறா, ஓஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போது இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பார்த்துருந்தோம் இல்லையா. டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் என்ன சொல்லியிருந்தோம், ஃபாரஸ்ட் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் கார்பன் அப்படின்றது. அப்போது
ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், இப்போ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல ஃபாரஸ்ட் பற்றி பார்த்துருந்தோம். அது எப்படி கார்பனை ஸ்டோர் பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஓகேவா? அதே மாதிரி ஓஷன்ஸ் எப்படி தான் கார்பனை ஸ்டோர் பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் மூலமாகவும் கார்பனை ஸ்டோர் பண்ணுது. ப்ளஸ் இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா அசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசிடிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாகவும் கார்பனை ஸ்டோர் பண்ணுது. அசிடிஃபிகேஷன் இதெல்லாம் லேட்டராக பார்ப்போம். ஓகே, தனியாகவே இருக்குது ஓசன் அசிடிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 25% ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் CO2 வந்து மிஷன் வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெகுலேஷன்மா. ஸோ ஒரு இடத்தோட கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது. அப்போ எப்படி கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணும்? ஸோ நம்ம பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் பார்க்கும்போது வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், இல்லை ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப, வாட்டர் பாடியில் டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேஷன் மூலமாக வேப்பர் ஆகி மேலே போகும். ஸோ மேலே போக போக லாப்ஸ் ரேட் வந்து என்ன ஆகும்? கம்மியாகுமா? அது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷன் நடந்துட்டு திரும்ப என்னவா நடக்கும் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து திரும்ப பெய்ய ஆரம்பிக்கும். அப்போது ஒரு இடத்தோட டெம்பரேச்சர், ப்ரெஷரு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டரோட சலைனிட்டி, இது எல்லாத்தையும் யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னா ஓஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதனால ஒரு இடத்துல டெம்பரேச்சர், ரெயின்ஃபாலை ரெகுலேட் பண்ணுறதுனால அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளைமேட் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் மெரைன் ஈகோசிஸ்டமோட இக்காலஜிக்கல் ரோல்மா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோன்ஸ் பேஸ்ட் ஆன் டெப்த். அதாவது ஓசனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசன் ஜோன்ஸை வந்து டெப்த்தை வச்சு நம்ம ஜோன்ஸாக பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபோட்டிக் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டுமா. நம்ம ஃபோட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபோட்டோ எது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது? லைட் எனர்ஜி மூலமாக. அப்போ நம்ம ஃபோட்டிக் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைட்டு, டெம்பரேச்சர், இதெல்லாம் ஃபோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஓஷனில் எவ்வளோ தூரத்துக்கு லைட்டு பெனிட்ரேட் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கா? 0 to 200 மீட்டர் வரைக்கும் லைட் வந்து பெனிட்ரேட் ஆகும். அப்போது லைட் இருந்துச்சு, சன்லைட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னா யூஃபோட்டிக் ஜோன்ஸில் நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கும். யூஃபோட்டிக் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூஃபோட்டிக். ஆக்சுவலாக ஃபோட்டிக் அப்படின்றது லைட்டு, யூஃபோட்டிக் அப்படின்றது நியூட்ரியன்ட் ரிச் லைட் பிளேசஸ். ஓகே, லைட் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல யூஃபோட்டிக் வந்து இருக்கும், யூஃபோட்டிக் ஜோன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த ரீஜன் எப்படி இருக்கும்? ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கும். மற்ற ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழ்றதுக்கும் அந்த ரீஜன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்க்டனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைட்டோ பிளாங்க்டனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஜூ பிளாங்க்டனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அடுத்து ஃபிஷஸ் அதிகமாக அந்த இடத்துக்கு வரும். அப்போ அந்த இடத்தோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் என்ன அப்படின்னா டிஸ்போட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். 200லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 0 to 200 மீட்டர் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூஃபோட்டிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 200லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்போட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்போட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா டிம் சன்லைட் வந்து இந்த ரீஜனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபோட்டிக் ஜோன். அஃபோட்டிக் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டே இருக்காது. ஓகேவா? மோர் தென் 1000 மீட்டர் போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்காது? லைட் இருக்காது. அப்போது இருக்கிறதுலே பயோடைவர்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபோட்டிக் ஜோன்ஸில் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஷன்ஸை டெப்த்தை வச்சு பிரிக்கிறோம். டெப்த்தை வச்சு பிரிக்கும் போது இருக்கிறதுலே பயோடைவர்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னா ஃபோட்டிக் ஜோன்ஸில். ஏன் ஃபோட்டிக் ஜோன்ஸில் அதிகமாக இருக்கும்? லைட்டோட பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜனில் இதை கம்பேர் பண்ணும்போது பயோடைவர்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டிம் லைட் இருக்கும், நோ ஃபோட்டோசிந்தசிஸ், பயோலுமினிசன்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து உயிர் வாழும். அதாவது லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 200லேருந்து 100 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? 1000 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோட்டிக் ஜோன் அப்படின்றது நோ லைட்டு. அதனால அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நோ லைட்டு. மேலேருந்து எல்லா வாட்டரும் கீழே ப்ரெஷர் கொடுக்கறதுனால இந்த ரீஜன் ஹை ப்ரெஷரில் இருக்கும். கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குமா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் கீமோசிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற ஆர்கானிசம் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீமோசிந்தசிஸ் அப்படின்னா கீமோ அப்படின்னாவே கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ரீஜனில் சன்லைட் இல்லாததுனால இங்கே இருக்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இந்த ரீஜனில் ஆர்கானிசமே இருக்காது அப்படின்றது இல்லை. இந்த ரீஜன்ஸில் ஆர்கானிசம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் அதுக்கு தேவையான ஃபுட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா கீமோசிந்தசிஸ் மூலமாக. ஓகே, அதான் ஹீமோசிந்தட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் எஸ்டோரிஸ்மா. எஸ்டோரிஸ் அப்படின்றது ரிவரும் ஓஷனும் மீட் ஆகக்கூடிய ஒரு இடம். ஏரியா வேர் த ரிவர்ஸ் மீட் த சி. ஓகேவா, ரிவர் வந்து எதை சீயை மீட் பண்ணும், மிக்சிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர். ஸோ சி அப்படின்றது என்னன்னா சால்ட் வாட்டர், ரிவர் போய் சால்ட் வாட்டரை மீட் பண்ணும் இல்லையா, அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ரெண்டு வாட்டர் மீட் ஆகுறதுனால இந்த இடத்துல நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கும். ஏன், இங்கேருந்து போகக்கூடிய நியூட்ரியன்ட்டும் இந்த இடத்துல இருக்கும், இந்த சால்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகுறதுனால இந்த ரெண்டு நியூட்ரியன்ட்டும் இந்த இடத்துல இருக்கும். அப்படின்றதுனால இந்த ரீஜன் நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கும், ஹை ப்ரொடக்டிவிட்டி. நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கிறதுனால ஹை ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். ஓகேவா, அதனால இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நர்சரிஸ் ஆஃப் சி அப்படின்னு சொல்றோம். ஏன் நர்சரிஸ்? நர்சரிஸ்னா என்ன அர்த்தம், அதாவது அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு நெல் நட போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நர்சரின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அது வளர்றதுக்கு தேவையான இடம் எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த ரீஜன்ஸ்ல இருக்கும், எஸ்டோரிஸ்ல இருக்கும். ஓகே, சில ஆர்கானிசம்ஸ்க்கு. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா நர்சரிஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எஸ்டோரிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஹேபிடேட் ஃபார் ஃபிஷ், ப்ரான்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஹேபிடேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபில்டர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ். ஸோ ரிவர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மவுண்டெயின்ல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா சீல கலக்க போகும்போது கொண்டு வர எல்லா செடிமெண்ட்ஸையும் என்ன பண்ணிடும், இந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு போயிடும். அப்போ எல்லா செடிமெண்ட்ஸையும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். எது அப்படின்னா எஸ்டோரிஸ். அதே மாதிரி அது கொண்டு வர பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி தான் சீக்குள்ளேயே அனுப்பும். ஓகேவா, ஸோ அதுதான் சொல்றாங்க. அப்போ பொல்யூட்டன்ட்டை ஃபில்டர் பண்றதுக்கும் செடிமெண்ட்ஸை வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கும் என்னது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ரொவைட் பஃபர் அகைன் ஃப்ளட்ஸ் அண்ட் சலைன் இன்ட்ரூஷன். ஸோ சலைன் வாட்டர் லேண்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா சலைன் வாட்டர் லேண்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஒரு வாட்டர் பாடி இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு டிரான்சிஷன் ஜோன் இருக்கணும். ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே எஸ்டோரிஸ் போய் மீட் ஆகுது அப்படின்னா இந்த வாட்டர் என்ன ஆகாது, ரிவர்ஸில் உள்ளே வராது. ஓகே, அப்போ எஸ்டோரிஸோட ஒரு பெனிஃபிட் அதுதான். எஸ்டோரிஸ் இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ் எக்கோட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம எக்கோட்டோன் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா, எக்கோட்டோன் அப்படின்றது என்னன்னா ரெண்டு எக்கோசிஸ்டம் வந்து மீட் ஆகும்போது கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் தான் எக்கோட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க என்ன ஆகுது, சி எக்கோசிஸ்டமும் ரிவர் எக்கோசிஸ்டமும் மீட் ஆகுது. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டமும் சால்ட் எக்கோசிஸ்டமும் மீட் ஆகும்போது ஒரு புதுவிதமான எக்கோசிஸ்டம் கிரியேட் ஆகுது இல்லையா, அதுதான் எக்கோட்டோன். அப்போ எஸ்டோரிஸ் வந்து எக்கோட்டோனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அப்படின்னு கேட்டா ஆமா. ஓகேவா, எஸ்டோரிஸ் வந்து எக்கோட்டோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்தியாவில் என்னென்ன எஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்னா சுந்தர்பன்ஸ் எஸ்டோரிஸ் கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா மூலமா ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இருக்கக்கூடிய எல்லா ரிவர்ஸ்லயும் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எஸ்டோரிஸ் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா டெல்டா ஃபார்ம் ஆகும். எஸ்டோரிஸ்னாலும் டெல்டானாலும் சேம் தான். ஓகேவா, லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே, அதோட லேண்ட் ஃபார்ம் சர்ச் அது நம்ம ஜாகிரபியில் எக்ஸ்டென்சிவாக பார்ப்போம். இப்போதைக்கு டெல்டானாலும் எஸ்டோரிஸ்னாலும் சேம் தான், ஒன்றும் இல்லை. டெல்டானாலும் எஸ்டோரிஸ்னாலும் ரிவரும் சியும் மீட் ஆகிறது மூலமாக கிரியேட் ஆகக்கூடிய ஒரு புது ஈகோசிஸ்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்லி எஸ்டோரி இன் வெஸ்ட் பெங்கால். ஹூக்லின்றது ஒரு ரிவர்மா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர். அந்த ரிவர் என்ன ஆகுது அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் மீட் பண்ணும்போது நமக்கு எஸ்டோரிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா மேங்க்ரோவ்ஸ். மேங்க்ரோவ்ஸ் அப்படின்றது சால்ட் டாலரண்ட் பிளான்ட் ஃபவுண்ட் இன் இன்டர்டைடல் கோஸ்டல் ஜோன் அப்படின்றது. ஆக்சுவலி வெட்லேண்ட்ஸுக்கும் மேங்க்ரோவ்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெட்லேண்ட்ஸ் அப்படின்றது எப்போவுமே வாட்டர் ஸ்டாக்னேட்டடாகவே இருக்கும். ஓகேவா, இயரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னவா இருக்கும், வாட்டர் ஸ்டாக்னேட்டடாக இருக்கும். ஆனால் மேங்க்ரோவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்டைடல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அதாவது சன்னு அண்டு மூனோட கிராவிடேஷனல் புல்லுனால சீ லெவல் ரைஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். இது மூலமாக சில ரீஜனுக்கு என்ன ஆகும்னா தண்ணி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், சில ரீஜனில் தண்ணி அந்த ரீஜனில் தண்ணி வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்காது. ஓகே, அந்த சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இன்டர்டைடல் ஜோன் டைட்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து ஜியாகிரபியில் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு இன்டர்டைடல் ஜோன் ஞாபகம் வச்சுங்க. சீ லெவல் ரைஸ் ஆகிறது மூலமாகவும் சீ லெவல் கம்மி ஆகிறது மூலமாகவும் ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேங்க்ரோவ்ஸ். இந்த எக்கோசிஸ்டமில் சால்ட் டாலரண்ட் பிளான்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து சால்ட் வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா சீ லெவல் ரைஸ் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு லேண்ட் மாஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல அரேபியன் சி இருக்கா, இல்லை பே ஆஃப் பெங்கால் வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த சீ லெவல் ரைஸ் ஆகும்போது தண்ணி என்ன ஆகும், லேண்டுக்குள்ளே வரும். ஓகேவா, சீ லெவல் திரும்ப கம்மி ஆகும்போது தண்ணி என்ன போயிடும், வெளியே போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் நடக்கும் இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேங்க்ரோவ்ஸில் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா சால்ட் டாலரண்ட் கிராப்ஸாக இருக்கும். ஏன்னா சால்ட் வாட்டர் தானே இன்க்ளூட் ஆகுது. இப்போ வளரணும் அப்படின்னா அந்த கிராப் எப்படி இருக்கணும், சால்ட் டாலரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேங்க்ரோவ்ஸ் கவர் 4975 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க.
இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டில் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்டாக கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, கோஸ்டல் ப்ரொடெக்ஷன், அதாவது எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஷோர் லைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும். அதாவது எரோஷன் நடக்குமா நம்ம ரிவர், அதாவது ஓஷன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய எரோஷன் நடக்கும் லேண்டில். அந்த எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஷோர் லைன் இருக்கு இல்லையா, இந்தியாவோட கோஸ்ட் லைனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மேங்க்ரோவ்ஸ் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஜிங்க். கார்பன் ஜிங்க் அப்படின்னாலும் கார்பன் சீக்வஸ்டேஷனாலும் ஒன்று தான். ஸோ அங்கேயும் பிளான்ஸ் இருக்குது, அங்கேயும் வாட்டர் இருக்குது, அங்கேயும் அசிடிஃபிகேஷன் நடக்கும், அங்கேயும் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்றது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம் அப்படின்ட்டு. அப்போது எக்ஸாமில் ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம் ரெஃபர்டஸ் அப்படின்னு கேட்டானாலோ, இல்லை ப்ளூ கார்பன் ரெஃபர்டஸ் அப்படின்னு கேட்டாலோ, வாட்டரில் கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். ஓகே. ப்ளூ அப்படின்னாவே ப்ளூ எக்கனாமினா என்ன, வாட்டர் பேஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ப்ளூ கார்பன் அப்படின்றது என்ன, வாட்டர் பேஸ்ட் கார்பன் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேவா? தென் பயோஷீல்ட்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது. பயோஷீல்ட்ஸ் அப்படின்றது சைக்ளோன்ஸு, சுனாமிஸ் இதில் இருந்து பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சுனாமிஸோ சைக்ளோன்ஸோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த மேங்க்ரூவ்ஸ் மூலமாக, இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்கிறது மூலமாக அந்த காற்றோட வேகத்தை வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நர்சரி கிரவுண்ட்ஸ், அதே மாதிரி தான் நர்சரி அண்ட் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் ஃபிஷ்ஷு, கிராப்ஸு, நிறைய டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ் வந்து எங்கே இருக்குன்னா மேங்க்ரூவ்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இன் இந்தியா. சுந்தர்பன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால், த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு. வேர்ல்ட்லேயே பெரிய நம்மள்ட்ட தான் என்ன இருக்குது அப்படின்னா, லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது, அதுதான் வந்து சுந்தர்பன்ஸ். ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிலிம்ஸில் ஃபேக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து எங்கே இருக்குது அப்படின்னா, பிதர்கனிக்கா இன் ஒடிசா. சால்ட் வாட்டர் குரோக்கடைல் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? பிதர்கனிக்கா எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பிச்சாவரம் இன் தமிழ்நாடு, செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ். ஓகேவா? பிச்சாவர காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது, கோதாவரி, கிருஷ்ணா டெல்டா, இந்த ரீஜன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ஃபிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கோரல் ரீஃப்ஸ் ஈகோசிஸ்டம். ஸோ இதுக்கு ஓஷன் ஈகோசிஸ்டம்க்கு கீழே இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஹைலி பயோடைவர்ஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ டைனி அனிமல்ஸ்மா கோரல் ரீஃப் அப்படின்றது. ஓகேவா? சின்ன சின்ன அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட் மூலமாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிறது. அதோட ஸ்கெலிட்டன் வந்து கிரியேட் பண்ணிருக்கும். இது வந்து கோரல் ரீஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். யாரோட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னா, ஜூசாந்தலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கே. ஓகே. ஜூசாந்தலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கேயோட இருக்கும். இந்த ஆல்கே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கோரலுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். கோரல் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கான ஹேபிடேட்டை கொடுக்கும். ஓகேவா? அதாவது அந்த கோரல் ரீஃபில் ஜூசாந்தலே அப்படின்றது ஒட்டிட்டு வாழும். இந்த ஜூசாந்தலே என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற ஸ்பீசிஸ்லேருந்து இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு தேவையான ஃபுட்டையும் இந்த ஜூசாந்தலே கொடுக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிம்பயாட்டிக் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதை ஏன் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறோன்னா, அதிகமாக ஹைலி பயோடைவர்ஸ், நிறைய புதுசாக என்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், புது ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நிறைய ஸ்பீசிஸ்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஹேபிடேட்டாக இருக்கும் கோரல் ரீஃப். அதனால கோரல் ரீஃபை என்ன பண்ணி ஆகணும், ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது. இப்போ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்றது ஒரு டைனி அனிமல்ன்றது ஞாபகம் இருக்கணும். கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு ஸ்கெலிட்டான்ஸ் மூலமாக இருக்கிறதுன்னு ஞாபகம் இருக்கணும். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே. இதுலேயே 3 பிலிம்ஸ் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ரெக்வயர், இதுக்கு எவ்வளோ, அதாவது டெம்பரேச்சர் எப்படி தேவைப்படும் அப்படின்றது. 20 to 29 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தேவை. ஷாலோ வாட்டரில் இருக்குமா, ரொம்ப டீப் வாட்டரில் இருக்காது. ஏன்னா இதுக்கு சன்லைட் தேவை. எதுக்கு அப்படின்னா, இது க்ரோ ஆகிறதுக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சர் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இதுதான் மாடரேட் லெவல். 20 to 29 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஷாலோ டெப்த் இருக்கணும், லெஸ் தென் 50 மீட்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? கிளியராக இருக்கணும், சலைன் வாட்டர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? கிளியர் சலைன் வாட்டராக இருக்கணும், டர்பிடிட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்தியா இருக்கா. ஓகே. ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்றது ஷோர் லைனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது. இங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். ஓகே. கொஞ்சம் தள்ளி இங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷோர் லைனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரியர் ரீஃப்.
பேரியர் ரீஃப் அப்படின்றது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிரேட் ஆஸ்திரேலியன் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு சைடில் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஸோ இதுக்கு சைடில் ஒரு கோரல் ரீஃப்னாலான ஒரு பேரியரே கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போது திடீர்னு சுனாமி வந்தாலோ இல்லை சைக்ளோன்ஸ் வந்தாலோ என்ன பண்ணாது, இதை தாண்டி தான் வரணும். ஸோ அதனால கோரல் ரீஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சுனாமி சைக்ளோன்ஸ் இதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு லேண்ட்மாஸ் இருக்கும், அந்த லேண்ட்மாஸ்க்கு பேரலாகவே ஒரு கோரல் ரீஃப் பேரியர் கிரியேட் ஆனிச்சு, ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செப்பரேட்டட் பை லகுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டால்ஸ் அப்படின்றது. அட்டால்ஸ் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன் இருக்கா, ஓஷன் இருக்குது, ஓஷனில் ஒரு மவுண்டைன் இருக்குது, இதுதான் ஓஷனோட சர்ஃபேஸ். ஓகேவா? என்ன ஆகுது அப்படின்னா இப்போது மவுண்டைன் இருக்குது ப்ளஸ் ஓஷனோட சர்ஃபேஸ் இருக்குது. என்ன ஆகுதுன்னா இதில் கோரல்ஸ் வளர ஆரம்பிக்குது. இந்த கோரல்ஸ் வளர்ந்து என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் இது ஃபுல்லாக இப்படி கிரியேட் ஆகிடும், நடுவில் தண்ணி தங்கிடும். இதுக்கு பேர் தான் அட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோரல்ஸ் இப்படி சுற்றி இருக்கும், நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணி இருக்கும். ஓகே, இங்கே சுற்றி ஃபுல்லாக என்ன இருக்கும், கோரல்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் அட்டால்ஸ். ஓகேவா? அந்த அட்டால்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு ஜாகிரஃபியில் தெளிவாக பார்க்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன் என்னென்னா, இப்படி ஓஷன் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மவுண்டைன் இப்படி பெருசாக வளர்ந்துருக்கும். ஓகேவா? ஆனால் அது எங்கே ரீச் ஆகிருக்காது, மவுண்டைனோட ஓஷனோட சர்ஃபேஸில் ரீச் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா கோரல்ஸ் இதில் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஷாலோ தானே, ஷாலோ டெப்த்தில் தான் இருக்குது. அதனால் இதில் என்ன ஆகும்னா கோரல்ஸ் வளர ஆரம்பிக்கும். கோரல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலர் பேஷனில் வளரும். இப்போ வளரும்போது இந்த ரீஜன் ஃபுல்லாக கோரல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குன்னா தண்ணி நின்றுட்டு இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றி கோரல்ஸ் இருக்கும், நடுவில் மட்டும் தண்ணி நிற்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ்மா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஹாட்ஸ்பாட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதிகமாக பயோடைவர்சிட்டி அதிகமாக எந்த இடத்துல, அதாவது ஸ்பீசிஸ் ரிச்னஸும் எண்டமிக் ஸ்பீசிஸும் யூனிக்கான ஸ்பீசிஸும் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதுதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோரல் ரீஃப் வந்து ஆக்குப்பை லெஸ் தென் 0.1% ஆஃப் ஓஷன் ஃப்ளோர். ஓஷன் ஃப்ளோரில் லெஸ் தென் 0.1% அப்படின்னா ரொம்ப மினிஸ்குலான அமௌண்ட் தான் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ ஸ்பீசிஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 25% ஆஃப் மெரைன் ஸ்பீசிஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது கோரல் ரீஃபு. ஆனால் அதோட ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன் எவ்வளோ ஸ்பீசிஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 25%, அதாவது 1/4 ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது, இதுவே சப்போர்ட் பண்ணுது. எது? கோரல் ரீஃப்ஸ் ஈகோசிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வேல்யூ அப்படின்றது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிக்கான என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிஷரிஸ் இருக்கும், நிறைய ஃபிஷஸ் யூனிக்காக இருக்கும், அதனால் ஃபிஷரிஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டூரிசம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். மால்தீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா டூரிசம்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே எதனால் ஆனது, கோரல்ஸ்னால ஆனது. ஓகே, அதனால் ரொம்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா எஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ கோரல் ரீஃப் இருந்துச்சு அப்படின்னா என்ன இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும், டூரிசம் இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும், அதன் மூலமாக எக்கனாமிக் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ப்ரொடெக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, பேரியர் கிரியேட் ஆகும், அப்போ ஸ்டார்ம்ஸு சர்ஜஸ்ஸு ப்ளஸ் சி லெவல் ரைஸ் ஆகிறது, சைக்ளோன்ஸ் இதில் இருந்தெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோரல் ரீஃப்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, இந்தியாவில் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் என்ன இருக்குது அப்படின்னா கோரல் ரீஃப் வந்து இருக்குது. ஓகேவா? இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ். இன்ன வரைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே மெரைனுக்கான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் கிரியேட் பண்ணது தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்றது. இங்கே தியூகாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும், கடல் பசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தியூகாங் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வை கிரியேட் பண்ணும், தியூகாங் ஸ்பீசிஸை. இப்போ தியூகாங் ஸ்பீசிஸை பற்றி சில என்ன பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா ஃபேக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எங்கே இருக்குது, சைட்ஸில் அதை எதில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்குது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் இன் குஜராத், லக்ஷத்வீப் அட்டோல்ஸ். ஓகே, லக்ஷத்வீப் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாமே கோரல்ஸ்னால ஃபார்ம் ஆனது தான். அடுத்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் இருக்குது அப்படின்றது ஞாபகம். அப்போ இந்தியாவிலையுமே அட்டோல்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கோரல் ரீஃப்ஸ்க்கான என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ஆர்கானிசமோட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் கோரல் ரீஃப்ஸ். ஒன்று என்னென்னா கோரல். ஓகே, அது வந்து பார்த்தோன்னா ஸ்கெலிட்டன், அதாவது கால்சியம் கார்பனேட் அப்படின்றதுனால ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஜூசாந்தலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கே வந்து மேலே வளரும், அது மூலமாக தான் அது கலர் கிரியேட் ஆகும். அந்த ஜூசாந்தலே என்ன கலர், இது ஆக்சுவலி ஒயிட் கலரில் இருக்குமா, கால்சியம் கார்பனேட் என்ன கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, அப்போ கோரல்ஸ் என்ன கலரில் இருக்கும், ஜென்ரலாக ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா?
ஆனால் அதில் ஜூசாந்தலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கே கிரியேட் ஆகும், அதாவது உட்காரும், அதில் வாழும். அது என்ன கலரில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோரலோட கலரும் இருக்கும். இப்போ அந்த ஜூசாந்தலே க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த கோரல் ரீஃப் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா கோரல் ரீஃபும் பர்பிள் கலரில் இருக்கும். ஓகேவா? இப்போ கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா வார்மிங்னாலையும் அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும், ஓகேவா, டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இதில் இருக்கக்கூடிய ஜூசாந்தலே எல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா செத்து போயிடும். ஓகேவா? அதாவது வெளியே போயிடும் அதை விட்டு, ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது. அப்போது இந்த ஜூசாந்தில் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஒயிட் கலர் பேச்சஸ் மட்டும்தான் வெளியே தெரியும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு ரெண்டு ஃபேக்டர் காரணம் இங்கே பார்க்குறபடி. ஃபஸ்ட்டு என்னென்னா டெம்பரேச்சரு, நெக்ஸ்ட் என்னென்னா எல்னினோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ எல்னினோ அப்படின்னா என்னென்னு நம்ம ஜாகிரஃபியில் தெளிவாக பார்க்கலாம் கிளைமேட்டாலஜியில். ஓகேவா? ஸோ அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனில் ட்ரவுட் கண்டிஷன் கிரியேட் ஆகும். இந்தியாவில் ட்ரவுட் கண்டிஷன் கிரியேட் ஆகும், டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் எல்னினோ கண்டிஷன். இப்போதைக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஜாகிரஃபியில் கிளைமேட்டாலஜி படிக்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசன் அசிடிஃபிகேஷன். ஸோ ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடக்கணும் ஆக்சுவலி, அது மூலமாக தான் கார்பனை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் எக்ஸசிவ் அசிடிஃபிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா கோரல் ப்ளீச்சிங் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் ஃபிஷிங்மா. இப்போ அதிகமாக ஃபிஷிங் பண்ணுறது மூலமாக கோரல் ப்ளீச்சிங் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டூரிசம், செடிமெண்டேஷன், பொல்யூஷன். ஸோ நம்ம அதிகமாக விசிட் பண்ணாலும் சரி, நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம் இல்லையா? எதையாவது பொல்யூட் பண்ணிட்டு தான் வருவோம். எதாவது தூக்கி போட்டு வர்றது, ஏதாவது பண்ணாமல் வர மாட்டோம். ஸோ அதனால் டூரிசம் மூலமாகவும் இம்பேக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா? கிளியராக இருக்கணும் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, கிளியர் சால்ட் வாட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வாட்டர் கிளியராக இல்லை, டர்பிடிட்டி அதிகமாக இருக்குது, இல்லை பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே கோரல் ரீஃப் என்ன ஆகாது? வளராது. செத்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் மூலமாக ஆயில் பொல்யூஷன். அப்போ ஆயில் பொல்யூஷன் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஓஷன் இருக்குது, இங்கே ஆயில் ஸ்பில் நடந்துருச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் உள்ளே போகிறது என்ன ஆகும்? கம்மியாகும். அதனால் இங்கே இருக்கிற கோரல் ரீஃப் ஈகோசிஸ்டம்லாம் என்ன ஆகிடும்? இம்பேக்ட் ஆகிடும். அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்காது அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெரைன் ஈகோசிஸ்டம். இப்போ ஜென்ரலாக மெரைன் ஈகோசிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஈக்காலஜிக்கல் ரோல் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், நியூட்ரியன் சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நியூட்ரியன் சைக்கிளிங் தான் நம்ம வாட்டர் சைக்கிள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான். எக்கனாமிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷரிஸு, அக்வா கல்ச்சர், டூரிசம். அக்வா கல்ச்சர் அப்படின்றது ஷ்ரிம்ப் ஃபார்மிங்மா. ஓகே, நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மினரல்ஸு, ஆஃப்ஷோர் எனர்ஜிஸு. ஆஃப்ஷோர் எனர்ஜி அப்படின்றது ஓஷன்லேருந்து எனர்ஜி எடுக்கக்கூடியது. இது ஹைட்ரோ எனர்ஜியாக இருக்கலாம். ஓகேவா? ஓஷன்லேருந்து எடுக்கக்கூடியது. நிறைய மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டல்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஓஷன்லேருந்து எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் எடுக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே ஆஃப்ஷோர் எனர்ஜி தான். நெக்ஸ்ட்டு கிளைமேட் ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஓஷன் அப்சார்ப் தி எக்ஸஸ் ஹீட் அண்ட் CO2. அது மூலமாக கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணும், குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம கோரல் ரீஃப் பார்த்தோம், மேங்க்ரோவ்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே அது என்ன சொன்னோம்? சைக்ளோன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்டார்ம் சர்ஜஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், சீ லெவல் ரைஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது எல்லாமே சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ டிசாஸ்டரை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்டாக இருக்கும். அதாவது சாக்ரட் கோஸ்ட் இருக்கும் சில இடத்துல. ஓகேவா? கோஸ்ட்டே கடவுளாக கும்பிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மகா கும்பமேளா நடந்துச்சு இல்லையா? நம்ம எப்படி கங்கா ரிவரில் மகா கும்பமேளா நடத்தினோமோ அதே மாதிரி சில இடத்துல கோஸ்ட் ரீஜன்ஸ் வந்து சாக்ரட் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம் அந்த மாதிரி ரீஜன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவ்லிஹுட்ஸ் ஃபார் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கான ஃபிஷரிஸு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ரீஜனை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களோட லைவ்லிஹுட்ஸ்க்கு. ரெண்டாவது த்ரெட்ஸ் டு மெரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்றது கிளைமேட் சேஞ்சு. அது மூலமாக என்ன? கோரல் ப்ளீச்சிங் நடக்கும், சீ லெவல் ரைஸ் நடக்கும், ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பொல்யூஷன்மா, பிளாஸ்டிக் பொல்யூஷனு, ஆயில் ஸ்பில்ஸு, சீவேஜ், யூட்ரோஃபிகேஷன்னா என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். ஓகே, பின்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஃபிஷிங் நடக்கும், டிஸ்ட்ரக்டிவ் ஃபிஷிங் நடக்கலாம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா ஓஷன் எக்கோசிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் த்ரெட்ஸ் டு ஓஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது மேங்க்ரோவ்ஸை நம்ம அழிக்கிறது. ஓகேவா? ஸோ நிறைய டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன் எக்கோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் இருக்கக்கூடிய கேலத்தியா பேல. ஓகே, அப்போது அதில் போர்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அழிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கோஸ்டல் அந்தமான் நிக்கோபார் அப்படின்றது ஃபுல்லாக சீயால் கவர் ஆனது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கோஸ்டல் ஈகோசிஸ்டம் எல்லாமே அடிவாங்கும். ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்வேசிவ் ஸ்பீசிஸ்மா.
இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்றது என்னன்னா நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ், இந்தியாவில் கிரியேட் ஆகாத, இந்தியாவில் பிறக்காம வெளியிருந்து வந்தக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் திலேப்பியா ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டமோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்க்கு என்ன கிடைக்காது, ஃபுட்டு கிடைக்காது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்க்கும் அதுக்கும் காம்படிஷன் நடக்கும். அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எக்கோசிஸ்டமே சேஞ்ச் ஆகும், மெரைன் எக்கோசிஸ்டமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. யூ அப்படின்னாவே நியூட்ரியன்ட் ரிச் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்டர் பாடியில் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் எக்ஸசிவாக நியூட்ரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, எக்ஸசிவ் நியூட்ரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் மெயின்லி நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் இன் வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸில் நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் நடக்குது. நியூட்ரியன் என்ரிச்மெண்ட்னா என்ன? நியூட்ரியன்ட்டோட அவைலபிலிட்டி ரொம்ப அதிகமாகிறது. ஓகே, எஸ்பெஷலி என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நியூட்ரியன்ட் அதிகமாகும். ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். இதுவே ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அதுவே என்னவாகும் அப்படின்னா டேஞ்சராகவும் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சோர்சஸ் என்னென்ன, அதாவது யூட்ரோஃபிகேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன சோர்சஸ் அப்படின்றது. அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். ஏன் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப்லேருந்து நிறைய நைட்ரேட் பாஸ்பேட் வரும்? நம்ம நிறைய யூரியா யூஸ் பண்ணுறோம், பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சரல் லேண்டில். இப்போ ஒன்ஸ் மழை பெய்யும் போது அங்கே ரன் ஆஃப் ஆகி ரிவர் மூலமாக எங்கே தான் வரும்? ஓஷனுக்கு தான் வரும், லேக்ஸுக்கு வரும். ஸோ இது வர்றது மூலமாக அதிகமாக ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதுனால நைட்ரஜன் அண்ட் பாஸ்பேட்ஸோட அவைலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நியூட்ரியன்ட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அக்வாட்டிக் கோஸ்டமில். அடுத்தது டொமஸ்டிக் சீவேஜ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர வாட்டர்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே போய் கலக்கும் அப்படின்னா ஒரு வாட்டர் பாடிஸில் போய் கலக்கும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் அதிகம், அதாவது சஃபிஷியன்ட் நியூட்ரியன்ட்டை விட அதிகமாக இருக்கும் யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸில். ஓகேவா? எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் ஸ்டிமுலேட் ஆல்கல் ப்ளூம், எஸ்பெஷலி என்னென்னா சைனோபாக்டீரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம், நிறைய என்ன ஆகுது அப்படின்னா நியூட்ரியன்ஸ் இன்ஃப்ளோ நடக்குது. நியூட்ரியன்ஸ் இன்ஃப்ளோ நடக்கும்போது ஒரு அளவுக்கு தான் என்ன ஆகும்னா அந்த நியூட்ரியன்ஸ் இந்த வாட்டர் பாடி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் ப்ரொடக்டிவிட்டியை. நியூட்ரியன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்கக்கூடிய ஆல்கள் வந்து அதிகமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஆல்கா வந்து தேவைப்படும். ஏன் ஆல்கா தேவைப்படும்? ஃபிஷ்ஷஸ்க்கும் சின்ன சின்ன ஸ்பீசிஸ்க்கும் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக. ஆனால் இது நியூட்ரியன்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கல் ப்ளூம் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப அதிகமாகி அந்த வாட்டர் பாடி ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் கவர் ஆகிடும். இப்போ க்ரீன் கலரில் கவர் ஆகிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகாது? உள்ளே பெனிட்ரேட் ஆகி போகாது. ஓகே, அப்போ டெம்பரேச்சர் உள்ளே போகலை, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸையும் யார் எடுத்துப்பா? இந்த ஆல்கே எடுத்துக்கும். ஓகேவா? அப்போது ஆல்கே ஆர்கானிசம் எடுத்துக்கும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன கிடைக்காது? ஆக்சிஜன் கிடைக்காது, டெம்பரேச்சர் கிடைக்காது. அப்போ அது மூலமாக என்ன ஆகும்னா உள்ள சஃபகேஷன் நடக்கும். சஃபகேஷன் நடந்துச்சு அப்படின்னா எல்லா ஆர்கானிசமும் செத்து போயிடும். ஓகேவா? அப்போ எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்கல் ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்கல் ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? உள்ளே வந்து டெம்பரேச்சர் உள்ளே போகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இந்த ஆல்கே எல்லாம் செத்து போனோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா டீகம்போசிஷன் நடக்கும். அப்படி தானே? அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆல்கே எல்லாம் செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆல்கே செத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ப்ராசஸ் நடந்தாகணும்? டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடந்தாகணும். இப்போ டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு. அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாக்டீரியா எடுத்துக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த ஆல்கேவை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன கிடைக்காது? ஆக்சிஜன் கிடைக்காது. ப்ளஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மியாயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்காது, வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் கம்மியாயிடும். இப்போது இந்த வாட்டர் பாடி இருக்குது, இது ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஆல்கே வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த ஆல்கே எல்லாம் செத்து போனுச்சுன்னா இந்த ஆல்கே எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? டீகம்போசிஷன் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஓகே, டீகம்போசிஷனை பிரேக் டவுன் பண்ணி ஆகணும். இதை கெமிக்கலி பிரேக் டவுன் பண்ணணும். இப்போ டீகம்போஸ் பண்ணுறது யார் பண்ணுவா அப்படின்னா பாக்டீரியா பண்ணும் இல்லையா? இப்போ பாக்டீரியா பண்ணும்போது அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்கும். டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போ ஆக்சிஜன் சோர்ஸ் எங்கே தான் இருக்குது? வாட்டரில் தான் இருக்குது, H2O. அப்படி தானே? இப்போ ஆக்சிஜன் சோர்ஸ் எங்கே தான் இருக்குது? வாட்டரில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் இது எடுத்துக்கும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டீகம்போசிஷன் ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன பண்ணாது? ஆக்சிஜன் கிடைக்காது.
அதே மாதிரி வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மி ஆகிடும். வாட்டரில் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகிட்டு இருக்கும், கம்மியாகிட்டு இருக்கும். ஏன்னா யார் எடுத்துகிட்டு இருக்கா, பாக்டீரியா எடுத்துகிட்டு இருக்கு டீகம்போஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வாட்டரில் ஜென்ரலாகவே என்ன ஆகிடும், ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும், ஆக்சிஜன் டிப்ளீஷன் நடக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் இன், அப்போ ஃபிஷ் வந்து செத்து போயிடும், பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்கும், பேட் ஓடர், ஒரு மாதிரி அந்த லேக்கில் இருந்தோ இல்லை அந்த வாட்டர் பாடியில் இருந்தோ ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்கும். ஓகேவா? ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் செத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ யூட்ரோஃபிகேஷன் நடக்கிறதுக்கு 2 டைப்ஸ் இருக்குமா. ஒன்று வந்து நேச்சுரல் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்றது. நேச்சுரல் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இது நடந்துட்டு தான் இருக்கும், ஆனால் ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? இப்போ நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லேக் ஈகோசிஸ்டம் இருக்கா, இங்கே என்ன இருக்கும், ஃபிஷ்ஷஸ் இருக்கும், ப்ளஸ்ஸு சின்ன சின்ன ஃபைட்டோ பிளாங்டன் இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகிடும், ஒரு காலத்தில் ஒரு நாள் சாக தான் போகுது. அப்போ இது செத்துருச்சுன்னா ஜென்ரலாகவே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே யூட்ரோஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நியூட்ரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஜென்ரலாக நடக்கூடியது, எல்லா லேக்ஸ்லையும் எல்லா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்லையுமே நடக்கூடியது தான். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி வயசாகுதோ அதே மாதிரி லேக்ஸுக்கும் வயசாகும். ஓகேவா? லேக்ஸ்லேயும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். நமக்கு எப்படி வயசான ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுதோ அதே மாதிரி தான் லேக்ஸு எல்லா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்க்கும் வயசான என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். இப்போ டீகம்போஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போது நேச்சுரல் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் ஓவர் 1000 years எடுக்கும். லேக் வந்து கிராஜுவலி ஃபில்ஸ் அப். கிராஜுவலி ஃபில்ஸ் அப்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி லெவலை அட்டைன் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஓகேவா? ஏன் கம்மியாகும் அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன் பாப்புலேஷனோ ஜூ பிளாங்டனோ பாப்புலேஷனோ இன்க்ரீஸ் ஆகி அது ஒன்ஸ் டெத் ஆனோன்னா அதை டீகம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் அதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் ஆக்சலரேட்டட் பை த ஹியூமன்ஸ். அதாவது இது வந்து ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது. இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அர்த்தம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸு, இது மூலமாக வரக்கூடிய கெமிக்கல்ஸு. ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லா லேக் ஈகோசிஸ்டம்லேயுமே எல்லா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்லேயுமே ஜென்ரலாக என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கும், புரியுது? ஆனால் யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸும் தேவை ஒரு செர்டைன் லெவல் வரைக்கும். இப்போது இதில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் மூலமாக, அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் மூலமாகவும் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் நிறைய நியூட்ரியன்ஸ் போய் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய நியூட்ரியன்ஸ் ஆட் ஆகும்போது அந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னால ஹோல்ட் பண்ண முடியாது அவ்வளோ என்னென்னா நியூட்ரியன்ஸை. இப்போ ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்றப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கல் ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணிடும். பாசி சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த லேக் ஃபுல்லாக என்ன ஆகுனா பாசி ஒரு மாதிரி பச்சை கலரில் படர்ந்துடும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஆல்கல் ப்ளூம் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றது. கல்ச்சுரல் அண்ட் ஆக்சலரேட்டட் பை ஹியூமன்ஸ் அப்படின்றது அக்கர்ஸ் ரேப்பிட்லி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரியல், ஓகே, நம்ம ரிலீஸ் பண்ணுற எஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்து மூலமாகவும். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வெம்பநாடு லேக் கேரளாவில் யூட்ரோஃபிகேஷன் நடக்குது. எதனால் அப்படின்னா ரன் ஆஃப் அண்ட் சீவேஜ் மூலமாக, அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் அண்ட் சீவேஜ் மூலமாக யூட்ரோஃபிகேஷன் வெம்பநாடு லேக்கில் நடக்குது. எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் தால் லேக்கில். தால் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சிவியர் யூட்ரோஃபிகேஷன் எதனால் அப்படின்னா ஃபிஷரிஸ் அண்ட் டூரிசம் மூலமாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்படின்றது. யூட்ரோஃபிகேஷனும் ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸும் மோரார்லெஸ் சேம் தான். ஆக்சுவலி ஆல்கல் ப்ளூம்ஸ் எதனால் நடக்குது, நியூட்ரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால, எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ்னால தான் ஆல்கல் ப்ளூம்ஸ் நடக்குது. ஓகேவா? அப்போ ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஆல்கேஸ் வந்து டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். டாக்ஸின்ஸ்னால் என்ன அர்த்தம், கெமிக்கல்ஸு. மற்ற ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழாமல் தடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ், ஒரு பாய்சனஸ் மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ். ரேபிட் க்ரோத் ஆஃப் டாக்ஸிக் ஃபைட்டோபிளாங்டன். ஆக்சுவலி இந்த ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸும் ஃபைட்டோபிளாங்டன் தான், ஆனால் இது என்னவாக இருக்கும், டாக்ஸிக்காக இருக்கும், பாய்சனஸ் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ டாக்ஸிக் ஃபைட்டோபிளாங்டன் எக்ஸாம்பிளுக்கு டினோஃப்ளஜெல்லேட்ஸ், சைனோபாக்டீரியா, டயட்டம்ஸ், இது எல்லாமே தட் ஹார்ம் அக்வாட்டிக் லைஃப் அண்ட் ஹியூமன்ஸ். இது அக்வாட்டிக் லைஃபையும் ஹார்ம் பண்ணும், ஹியூமன்ஸையும் ஹார்ம் பண்ணும். ஓகேவா? அக்வாட்டிக் லைஃப்னா எப்படி ஹார்ம் பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசமும் உயிர் வாழ விடாது. அப்போ ஒன்ஸ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இம்பாக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணியிருக்கிற ஹியூமன்ஸ் என்ன ஆவாங்க, இம்பாக்ட் ஆவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காசஸ் என்ன அப்படின்னா நியூட்ரியன் என்ரிச்மெண்ட். ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ்க்கு என்னென்ன சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரியன் என்ரிச்மெண்ட். நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் தான் என்னது ஆக்சுவலி யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் ரைசிங் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு, அடுத்து ஸ்டாக்னன்ட் வாட்டர், பேலாஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ். பேலாஸ்ட் வாட்டர் அப்படின்றது என்னென்னா ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டருமா. நம்ம ஷிப்பில் அது மிதக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ அந்த வாட்டர் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை ஒரு வாட்டர்லேருந்து இன்னொரு வாட்டருக்கோ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது மூலமாகவும் என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் நடக்கும். ப்ளஸ் பேலாஸ்ட் வாட்டரை ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், அந்த வாட்டருக்குள்ளே போயிடும். ஓகே, அது மூலமாக நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் நடக்கும். ஸோ இது எல்லாமே எதோ என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஞாபகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட்ஸ். ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்றது. டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுதா, அது மூலமாக ஃபிஷ் வந்து செத்து போயிடும், ஷெல் ஃபிஷ் எல்லாமே செத்து போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹைபாக்சியா கண்டிஷன் கிரியேட் ஆகும், அதாவது ஆக்சிஜன் டிப்ளீஷன் நடக்கும். இந்த ஹைபாக்சியா கண்டிஷன் எப்படி கிரியேட் ஆகுன்றதை இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஹைபாக்சியா கண்டிஷன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா இது ஓஷன் லேக்கோட சர்ஃபேஸ், இது மேலே ஃபுல்லாக என்ன வளர்ந்துருச்சு, ஆல்கல் ப்ளூம்ஸ் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஆல்கே எல்லாம் டெத் ஆனோடனே ஓகேவா, டெத் ஆனோடனே என்ன நடக்கும், டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கணும். அப்படி தானே? அந்த டீகம்போஷன் ப்ராசஸ் நடத்துறது யார், பாக்டீரியா. இப்போ இந்த டீகம்போஷன் ப்ராசஸ் நடத்தணும் அப்படின்னா இதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அப்போ பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸையும் எடுத்துரும். அப்போ வாட்டருக்கு என்ன இருக்கும், ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டரோட டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாகிடும். அப்போது வாட்டர் கம்மியாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பராக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஹைபாக்சியானா புரிஞ்சுதா, ஆல்கல் ப்ளூம்ஸ் வளருது. ஒன்ஸ் இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ் எல்லாம் செத்து போனோன்னே டீகம்போஷன் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ டீகம்போஷன் ப்ராசஸ் யார் பண்ணுவா, பாக்டீரியா பண்ணணும். அந்த பாக்டீரியாவுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. எதுக்காக, டீகம்போஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ டீகம்போஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஆக்சிஜன், வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸையும் யார் எடுத்துப்பா அப்படின்னா பாக்டீரியா எடுத்துக்கும். இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாயிரும் அப்படின்றது ஞாபகம் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் லாஸ். அப்போ அது மூலமாக எல்லா ஃபிஷ்ஷும் செத்து போயிருன்னு பார்த்தோமா, அப்போ ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும், அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும், ப்ளூ எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹியூமன் ஹெல்த் அசர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேராலிட்டிக், டயேரியா, நியூரோடாக்சிக், செல்ஃபிஷ் பாய்சனிங், இது மூலமாக ஹியூமன்ஸ்க்கு இம்பாக்ட் நடக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் எது ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது ரெட் டைடுமா. ரெட் டைடு அப்படின்றது இட்ஸ் நாட், அதாவது டைடுனாவே நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா மூன் அண்ட் சன்னுக்கு நடக்கக்கூடிய கிராவிடேஷனல் புல்னால நடக்கக்கூடிய சீ லெவல் ரைஸ்ன்னு நினச்சிப்போம். ஆனால் அது கிடையாது. ஓகேவா? ரெட் டைடு அப்படின்றது என்னென்னா டினோஃப்ளேஜலேட் ப்ளூம் இன் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்லையும் அரேபியன் சீலையும் டினோஃப்ளேஜலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்னது, ஒரு ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம். இந்த ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதனால் அது மேலே அப்படியே தெரியும் ரெட் கலரில், அதனால் இது ரெட் டைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குளோக்ளோரினியம் பாலிக்ரிக்கோய்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூம். தமிழ்நாடு கோஸ்ட்டில் 2019 வந்து கில்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ். எதனால் அப்படின்னா இந்த ஆல்கல் ப்ளூம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால. ஓகேவா? அப்போ ஆல்கல் ப்ளூம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன நடக்கும், கீழே அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமே என்ன ஆகும் அப்படின்னா இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக. ஹைபாக்சியானா என்ன, ரிலீஸ் ஆஃப் டாக்ஸின்ஸு, ஓகே, ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ்னால் என்ன, அது மூலமாக ஹைபாக்சியா கிரியேட் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா? அதாவது கோரல் அப்படின்றது கால்சியம் கார்பனேட்னால ஆனக்கூடிய ஒரு அனிமல் ஸ்பீசிஸ். அந்த அனிமல் ஸ்பீசிஸ் என்ன ஆகும், சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். யாரு கூட, சூசாந்தலே அப்படின்ற ஒரு ஆல்கே கூட. ஓகேவா? ஒன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனது மூலமாகவும் ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடந்தது மூலமாகவும், ஓகேவா, இது மூலமாக என்ன ஆகும்னா அந்த ஆல்கே இருக்கு இல்லையா, ஆல்கே வந்து வெளியே போயிடும். ஆல்கே வெளியே போயிடுச்சு அப்படின்னா கோரல் என்ன ஆகிடும், ப்ளீச் ஆகிடும், செத்து போயிடும். ஓகேவா? அதுதான் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். காசஸ் ஆஃப் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது ரைசிங் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னா ஓஷன் மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா கோரல் வந்து ப்ளீச்சிங் நடக்கும். எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங்கு, ஓகே, எல்னினோ ஈவெண்ட்ஸ், அது மூலமாக. தென் பொல்யூஷன் அண்ட் செடிமெண்டேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படின்றது, அதாவது ஓஷன் அசிடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஓஷன் வந்து கார்பனை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கார்பனை எந்த வேலை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஓஷன் அப்சார்ப் பண்ணி அதை என்னவா மாற்றோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டாவோ இல்லை ஆசிடாக என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? கார்போனிக் ஆசிடாக சேஞ்ச் பண்ணும். அப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா கார்பன்ஸை ஓஷன்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். எது மூலமாக, ஆசிட் மூலமாக. அப்போது அதுக்கு என்ன ப்ராசஸ் தேவை, அசிடிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை. ஜென்ரலாக ஓஷனில் அசிடிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னா நடக்கும். ஓகேவா? அது ஒன்ஸ் எக்ஸசிவ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா கோரல் ப்ளீச்சிங் எல்லாம் இம்பாக்ட் ஆகும்.
கோரல்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆகும். ஓகேவா, எல்லாமே ஒரு ஸ்டேபிளாக நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட். அதிகமாக அதே மாதிரி சன்லைட் தேவை, ஆனால் ரொம்ப அதிகமாக சன்லைட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கோரல் ப்ளீச்சிங் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஓரளவுக்கு சன்லைட்டும் இருக்கணும், மீடியமாகவே இருக்கணும் எல்லாமே. ஓகே, கோரல் வளர்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோரல் டெத் ஆகிடும், அது கூட இருக்கக்கூடிய ரீஃப்ஸ் ஹேபிடேட் எல்லாமே அழிஞ்சிடும். ஓகே, அப்போ கோரல் ஹேபிடேட் அழியும் போது அதை அசோசியேட் பண்ணியிருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே செத்து போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் ஃபிஷரிஸ் அண்ட் டூரிசம் ரெவன்யூ. எக்கனாமிக் லாஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கோஸ்டல் வல்னரபிலிட்டி டு எரோஷன் அண்ட் ஸ்டார்ம்ஸ் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சைக்ளோன்ஸு, ஸ்டார்ம் சர்ஜஸ்ஸு, சீ லெவல் ரைசஸ்ஸு, இதில் இருந்தெல்லாம் நம்மளை கோரல் ரீஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கோஸ்டல் வல்னரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ஏன் கோரல் ரீஃப் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் இன் ஆஸ்திரேலியா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிரேட் பேரியர் ரீஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, 2016லையும் 2020லையும் மாஸ் ப்ளீச்சிங் வந்து நடந்திருக்கு. மாஸ் ப்ளீச்சிங்னா அதிக அளவில் ப்ளீச்சிங். ஓகேவா, ரொம்ப ஒரு பெரிய ஏரியாவில் வாஸ்ட் ஏரியாவில் ப்ளீச்சிங் நடக்குது தான் மாஸ் ப்ளீச்சிங். 2016லையும் 2020லையும் நடந்திருக்கு அப்படின்றத எழுதி வச்சுக்கணும். லக்ஷதீப் அந்த அண்டமான் நம்ம இந்தியாவிலையும் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1998ல் 2010ல். ஓகேவா, எதனால் அப்படின்னா எல்னினோ ஈவெண்ட்னால. எல்னினோ ஈவெண்ட்னா முன்னாடி என்ன சொன்னேன், இஸ் அ ட்ராட் கண்டிஷன் ஃபார் இந்தியா. இந்தியாவில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், மான்சூன் வந்து கம்மியாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, இப்போ ட்ராட் கண்டிஷன் கிரியேட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்னினோ. இதெல்லாம் ஜாகிரபியில் பார்ப்போமா, ஓகே, எல்னினோனா என்னன்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கணும், எல்னினோவுக்கும் கோரல் ரீஃப்ஸ்க்கு என்ன இம்பாக்ட் இருக்கும், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பொல்யூஷன் இன் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம். ஜென்ரலாக அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமில் என்னென்ன பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம ஸ்கூலில் படித்தது தான். பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸு, ஆயில் ஸ்பில்ஸு, அன்ட்ரீட்டட் சீவேஜ், ஹெவி மெட்டல்ஸ், மெர்க்குரி, லெட்டு, கேட்மியம், ஓகே, ஆர்சனிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பொல்யூஷன்ஸு. இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் படித்தது தான். இப்போ பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போடுற பிளாஸ்டிக் தான். ஓகே, சாப்பிட்டு போடுறது ப்ளஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு. ஓகேவா, இது எல்லாமே ஈவன் மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபிஷ்ஷுக்குள்ளே போயிட்டு அது என்ன ஆகுது அப்படின்னா ஹியூமனுக்குள்ளே நமக்குள்ளேயும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்ல இருந்து எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்ஸ்மா மெரைன் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணும். அதாவது நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஓகே, ஆயில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதில் நடக்குது அப்படின்னா ஓஷன்ஸில் தான் நடக்குது. அப்போது நியூஸில் நம்ம அடிக்கடி பார்க்கலாம், ஓகே, ஆயில் ஸ்பில் நடந்துருச்சு, கொண்டு வந்து ஆயில் வந்து கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொட்டிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெரைன் லைஃப் எல்லாம் என்ன ஆகும், இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு அன்ட்ரீட்டட் சீவேஜ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இப்போ கூவம் ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இருக்கிற எல்லாமே என்னவா இருக்குது, அன்ட்ரீட்டட் சீவேஜ். இருக்கிற போகிறதெல்லாம் சாக்கடை தண்ணியாக தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே போய் ஓஷனில் கலந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட லைஃப் என்ன ஆகும், இம்பேக்ட் ஆகும். அது மூலமாக அங்கே இருக்கக்கூடியது மட்டும்தான் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை, நமக்கும் இம்பேக்ட் ஆகும். இப்போ கூவம் ரிவரில் என்ன போயிட்டுருக்கும், ரொம்ப ஹெவி மெட்டல்ஸ்லாம் போயிட்டுருக்கும், மெர்க்குரி இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ்லாம் அதில் போயிட்டுருக்கும். இது ஃபிஷ்ஷுக்குள்ளே என்ட்ரு ஆனிச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷை சாப்பிட்றது யார், நம்ம தான். அப்போ அது எங்கே வரும், நமக்குள்ளேயும் வரும். ஓகேவா, அப்படின்னு ஞாபகம். தென் தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றது. தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ பெரிய ஃபேக்ட்ரிஸில் நம்ம என்ன ஒரு என்ஜின் சிஸ்டமை கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போது கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்ஜினில் இருக்கிற ஹீட்டெல்லாம் யார் எடுத்துப்பா, வாட்டர் எடுத்துப்பாங்க. இப்போ ஒன்ஸ் வாட்டரை ட்ரீட் பண்ணாமல் வெளியே விட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட ஜென்ரலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த ஓஷனோட டெம்பரேச்சர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த லேக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு நான் வாட்டரை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வாட்டர் இந்த லேக்கில் வந்து ஒரு 18 டிகிரி லெட்ஸ் எக்ஸாம்பிள் 18 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட டெம்பரேச்சர் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த வாட்டரை நான் என்ன பண்ணுறேன், ட்ரீட் பண்ணாமே இந்த லேக்குள்ளே விடுறேன் அப்படின்னா இந்த 18 டிகிரி என்னவா இன்க்ரீஸ் ஆகிடும், 23, 25 அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஜென்ரலாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது ஆல்ரெடி 18 டிகிரியில் இருந்தக்கூடிய ஸ்பீசிஸ் இப்போ என்ன பண்ண முடியாது, இந்த 23 டிகிரியில் வாழ முடியாது. ஏன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஒன்றை சடனாக தூக்கி கொண்டு யூரோப்பில் விட்டோம்னா உன்னால் உயிர் வாழ முடியுமா அப்படின்னா சடனாக நம்ம என்ன பண்ண முடியாது, அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ சடனாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற ஸ்பீசிஸும் என்ன ஆகும், இம்பேக்ட் ஆகும். அதுதான் நம்ம தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மல்னாவே ஹீட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ். இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ். ஓகே, இந்தியாவில் இல்லாத ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ இது நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் தட் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி அவுட் கம்பீட் த நேட்டிவ் ஸ்பீசிஸ், டிஸ்டர்ப் தி ஈகோசிஸ்டம். என்ன நடக்கும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்பீசிஸ் உள்ளே வந்து
இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணும். ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ரஸ் பண்ணும். அதுதான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் ஆர் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இல்லைனா நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பேக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா பிளாக் சன்லைட்டு, ரெடியூஸ் டிசால்வ்டு ஆக்சிஜன், இது எல்லாமே பண்ணும். ஆல்டர் நியூட்ரியன் சைக்கிளிங் ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா, அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டமோட சைக்கிளை கூட ஆல்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸாம்பிள்ஸ் இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் ஹயசின்த்மா. வாட்டர் ஹயசின்த் அப்படின்றது டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தது. ஆக்சுவலி இப்போ ஒரு சில வாட்டர் பாடிஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீன் லீஃபாக கவர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் ஹயசின்த் அப்படின்னு சொல்லுவோம். கீழே ரொம்ப முடிச்சா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தண்டு வந்து சுற்றிட்டு இருக்கும் கீழே தண்ணிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா. அப்போ இங்கே ஃபிஷ்ஷஸ் வளர முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ வாட்டர் ஹயசின்த் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நியூஸில் அடிக்கடி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அடிக்கடி நியூஸில் மென்ஷன் பண்ணுவாங்க வாட்டர் ஹயசின்த்தை பற்றி. ஓகே, அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா லேக்ஸை கிளாக்ஸ் பண்ணிவிடும். அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் மூவ்மெண்ட் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிலேப்பியா ஃபிஷ் இஸ் அ இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபெரா அப்படின்றது நம்ம கருவேல மரம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகே, அது இந்தியாவோட ஒரிஜின் கிடையாது. இஸ் அ இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது. ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் இன் ஃபெர்டிலைசர் அக்வாட்டிக் கோஸ்டம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸில் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம். சீவேஜ் பிளான்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மானிட்டரிங் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் அண்ட் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸ். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியமாக. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ப்ளஸ் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அதாவது ஃபிஷரிஸ் கம்யூனிட்டியும் ஓகே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளையும் என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா இன்வால்வ் பண்ண வைக்கணும். எதில் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்லேயும் பிளானிங்லேயும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் கிளைமேட் சேஞ்சுக்காக இருந்தாலும் சரி, வெட்லாண்ட் எக்கோசிஸ்டம், என்விரான்மெண்ட்டு, ஒரு எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், ஓகே கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னாவே ஒரு பாயிண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கணும். இல்லைனா குளோபல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ராம்சார் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, யூஎன்இபி, இது எல்லாமே. ஓகே, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. என்னென்ன இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு UNCLOS அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீயை எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படி வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இது எப்போ வந்துச்சு, இது எல்லாமே டீட்டெயிலாக இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதில் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இப்போதைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அது மட்டும்தான் இங்கே. ஓகேவா, ஸோ இப்போ UNCLOS அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்துச்சு அப்படின்னா 1982 உள்ள என்ட்ரான்ஸுமா. ஓகேவா, என்ஃபோர்ஸ் ஆன ஃபோர்ஸ்க்கு வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1994. அதாவது இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணது 1982. இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா 1994. நெக்ஸ்ட் இதில் கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டிஃபைன்ஸ் மெரைன் ஜோன்ஸ்மா. அதாவது நாட்டிக்கல் மைண்ட்ஸ் வச்சு கண்டிஜியஸ் ஜோன்ஸ்னால் என்ன, ஓகே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெரிடைம் ஜோன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னால் என்ன, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்னால் என்ன, கான்டினென்டல் செல்ஃப்னால் என்ன, இது எல்லாத்தையுமே இது பண்ணுது. அதே மாதிரி ரெகுலேட் நேவிகேஷன், டீப் சி மைனிங், மெரைன் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். அடுத்து இந்தியா வந்து இதை எப்போ ரேட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 1995 ரேட்டிஃபை பண்ணோம். இது ரொம்ப முக்கியம். எப்போ வந்துச்சு, எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு, எப்போ இந்தியா இதை ரேட்டிஃபை பண்ணுச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது. கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1992 ரியோ எர்த் சமிட்டில் வந்துச்சு. ரியோ எர்த் சமிட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற ஒரு பிளேஸில் நடந்துச்சு. அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா ரியோ எர்த் சமிட். எர்த் சமிட்னாலும் ஒன்று தான், ரியோ எர்த் சமிட்னாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஈக்குட்டபிள் ஷேரிங் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்றது. அப்போஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டினாவே என்ன வந்துடும், எல்லாமே வந்துடும். அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் வந்துடும், டெரஸ்ட்ரியல் இக்கோசிஸ்டம் வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஹேஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மெரைன் அண்ட் கோஸ்டல் பயோடைவர்சிட்டி. இப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னு போகும்போது மெரைன் அண்ட் கோஸ்டல் பயோடைவர்சிட்டியான ப்ரொவிஷன்ஸும் அதில் வந்துடும். மெரைன் அண்ட் கோஸ்டல் பயோடைவர்சிட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதில் இருக்கும் அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் ராம்சார் கன்வென்ஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14. ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு வெட்லேண்ட்னா என்ன, ஸ்டாக்னேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த இன்டர்நேஷ்னலி ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கன்வென்ஷன், இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா 1971 ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படின்ற ஒரு பிளேஸில் கிரியேட் ஆனிச்சு. இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா 1975 ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதோட கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப கீ ஃபோக்கஸ் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் தாம்மா. ஓகேவா? இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 89 ஓகேவா 89 ராம்சார் சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 ராம்சார் சைட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. இட்ஸ் ஹையஸ்ட் ராம்சார் சைட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபிலிம்ஸில் ஃபேக்டாக கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ராம்சார் சைட் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலிக்கா லேக்மா. சிலிக்கா லேக் எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. தென் கியோலதியா நேஷ்னல் பார்க் 1981 வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14 வந்து பார்த்தோன்னா லைஃப் பிலோ வாட்டர். லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்னா அக்வாட்டிக் கோஸ்டம் தான். ஓகே, வாட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. எப்போ வந்துச்சு அப்படின்னா 2015 யுனைடெட் நேஷன் அஜெண்டா 2030. ஓகே, 2030க்குள்ளே லைஃப் பிலோ வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டருக்கு கீழே என்னென்ன லைஃப் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 வந்துச்சு. கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கன்சர்வ் சஸ்டைனபிளி யூஸ் ஆஃப் ஓஷன்ஸு, சீஸ் அண்ட் மெரைன் ரிசோர்ஸ். டார்கெட்ஸ் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் ஓவர் ஃபிஷிங், ரெடியூஸ் மெரைன் பொல்யூஷன், கன்சர்வ் 10% ஆஃப் கோஸ்டல் அண்ட் மெரைன் ஏரியாஸ் பை 2025. ஓகே, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூசிஎனில் மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூசிஎனோட மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரொடெக்டட் மெரைன் ஏரியாஸ். மெரைன் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஓகே, ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேவா? இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியா இருக்குது. என்னது? கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியா. அப்போ அதை எது கீழே ரெகனைஸ் பண்ணி வச்சுருக்கோம்? ஐயூசிஎனோட மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியா கீழே ரெகனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிக்ட் ரிசர்வ்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் யூஸ். அப்போது கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க எதை? மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸை. எதுக்காக அப்படின்னா சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்காக, ஓவர் ஃபிஷிங் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் என்னென்ன எஃபோர்ட் எடுத்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது கோஸ்டல் ஸ்டேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா கோஸ்டல் ரீஜனை ரெகுலேட் பண்ணும். அதுக்காக ஜோன்ஸ் கிரியேட் பண்ணது தான். இது எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1991. ஓகே, திரும்ப 2011 ஒரு தடவை, 2019 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி ரெகுலேட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நியர் கோஸ்டல் ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷிங் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை போர்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது இவங்களோட வேலை தான். ஓகேவா? ஸோ டிவைட்ஸ் கோஸ்ட்லைன் இன்டூ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1லேருந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 4 வரைக்கும் இப்படி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவில் 2 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நேஷ்னல் மேங்க்ரூவ் அண்ட் கோரல் ரீஃப் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நேஷ்னல் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃப் கமிட்டி யாரு கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே வருது. பாலிசி கைட்லைன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், கன்சர்வேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷனு, மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸ் மானிட்டர்ஷிப், இது எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சப்போர்ட் ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், தமிழ்நாடு அண்ட் ஒடிசா, அந்தமான் நிக்கோபார். ஏன் அப்படின்னா இங்கே தான் இருக்கிறதுலேயே அதிகமான மேங்க்ரூவ்ஸும் அதிகமான கோஸ்டல் ரீஜனும் இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றது. யார்? நேஷ்னல் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃப் கமிட்டி. யாருக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே வருது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்றது. மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்றது ப்ரொடெக்டட் ஜோன்ஸ் ஃபார் மெரைன் பயோடைவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் தமிழ்நாடு, கல்ஃப் ஆஃப் கட்ச் இன் குஜராத். ஓகே, இந்த ரெண்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஓகே, ஏன் அப்படின்னா மெரைனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம், ஓஷனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் டீப் ஓஷன் மிஷன் அண்ட் அம்ரித் தரோகர் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ டீப் ஓஷன் மிஷன் அப்படின்றது டீப் அப்படின்னாவே என்ன, ரொம்ப ஆழமாக டெப்த்தாக இருக்கக்கூடிய ஓஷன்ஸ். எப்போ வந்துச்சு அப்படின்னா 2021 கொண்டு வந்தோம். எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் டீப் சி மினரல்ஸ். அதாவது டீப் சீல நிறைய மினரல்ஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் கீழே என்ன இருக்குது அப்படின்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பயோடெக்னாலஜி இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். டீப் ஓஷன் மிஷன் எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா 2021. இது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே வரும்.
ஓகேவா. ஸோ டீப் சி ஓஷன் மிஷன் யாருக்கு கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அலைன்ஸ் வித் ப்ளூ எக்கனாமி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ப்ளூ எக்கனாமினா என்ன, வாட்டர் பேஸ்ட் எக்கனாமி அப்படின்றது தான் ப்ளூ எக்கனாமி. ஃபிஷரிஸு ஓகேவா, வாட்டர்லேருந்து இருக்கக்கூடிய ஹைட்ரோ எனர்ஜிஸு இது எல்லாமே ப்ளூ எக்கனாமி. நெக்ஸ்ட்டு அம்ரித் தரோகர் ஸ்கீம். அம்ரித் தரோகர் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா 2023-24 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. இது எதுக்காக அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ராம்சார் வெட்லாண்ட்ஸ், இருக்கக்கூடிய ராம்சார் வெட்லாண்ட்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் லைவ்லிஹுட் ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் லிங்க்டு டு தி மிஷன் லைஃப். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு மிஷன், அதாவது மிஷன் லைஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா லைஃப் ஃபார் என்வரான்மெண்ட் அப்படின்றது தான். ஓகே, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வரான்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ அது கூட லிங்க் ஆனது தான் என்னது அப்படின்னா அம்ரித் தரோகர் ஸ்கீம் அப்படின்றது. அதில் ராம்சார் சைட்ஸை கன்சர்வ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் பிளான் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம். நேஷனல் பிளான் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் இருக்கக்கூடிய எல்லா அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம்க்கும் ஜென்ரலாக ஒரு நேஷனல் பிளான் வச்சுருக்கோம். இந்த நேஷனல் பிளான் என்ன பண்ணுறது அப்படின்னா நேஷனல் லேக் கன்சர்வேஷன் பிளானையும் நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பிளான் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேஷனல் பிளான் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தோம். 2013 கொண்டு வந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸு, லேக்ஸு, ரிவர் சிஸ்டம், அப்போது அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் அப்படின்னாவே ஜென்ரலாக எல்லாமே வந்துடும். ஓகே, அது எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த பிளான் வந்துருக்கு. ஓகே ஓகேவா. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக இதோட அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம்னா என்ன, அதில் ஃப்ரெஷ் வாட்டர் இக்கோசிஸ்டம்னா என்ன, ஃப்ரெஷ் வாட்டர் இக்கோசிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குது, லேக்ஸ் பற்றியும் ரிவர்ஸ் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லோட்டிக் ஜோன்ஸு, லென்டிக் ஜோன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெரைன் இக்கோசிஸ்டம்னா என்ன, மெரைன் இக்கோசிஸ்டமை எப்படி நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு மெரைன் இக்கோசிஸ்டம்க்கு இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னென்ன, அதில் கோரல் ரீஃப்னா என்ன, மேங்க்ரூவ்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகேவா. ஸோ யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம். இதில் குளோபல் எஃபர்ட்ஸ் என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ் என்ன இருக்குது, அக்வாட்டிக் இக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸில் அந்த இம்பாக்ட்னு இருக்கிறது ப்ளஸ் வே ஃபார்வர்டு இருக்கிறது இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.